ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்தி ட்ரா வந்து 444. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 811. இதில் நான் எடுத்த நம்பர் வந்து பி போர்டில் 1-8 நம்பர் எடுத்திருப்பேன். 1 நம்பர் நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்ட்லேயே பாஸ் ஆயிருந்தது. 8ம் பாஸ் ஆயிருந்தது. ஆனால் இந்த நம்பர் வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. இப்போ நேற்றைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா வின்வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்திருப்பேன். 6 டிஜிட் நம்பரில் நம்மளுக்கு வின்வின் ரிசல்ட்டில் 2வது டிஜிட்டில் 1ன்னு இருந்தால் அங்கே இருக்கிற 3வது டிஜிட் நம்பரோட ஏ போர்ட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 2வது டிஜிட்டில் 1 இருக்கும்போதே 3வது டிஜிட் நம்பர் 5, ஏ போர்ட் நம்பர் 5. 5 5 25னா அதுக்கு அடுத்த வாரம் 2. இங்கே 1 இருக்கும்போதே 9 6 54னா அதுக்கு அடுத்த வாரம் 5. இப்பயும் போன வாரம் வின்வின் ரிசல்ட்டில் 1 தான் இருந்தது. அதனால் 3வது டிஜிட் நம்பரோட ஏ போர்ட் நம்பரை பெருக்கல் பண்ண சொல்லியிருப்பேன். 9 2 எடுத்திங்கன்னா 18. 1-8 நம்பர் தான் இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருந்தேன். இதில் வந்து இந்த 2 நம்பருமே பாஸ் ஆயிருந்தது. 1 பி போர்டில் தான் இருந்தது, ஆனால் 8 மட்டும் ஏ போர்டில் பாஸ் ஆயிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து இப்போது இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். ஏன்னா இப்போ இந்த டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா 2 நாள் ரிசல்ட்டு தான் இருக்குது. அதனால் இந்த மந்த்து சார்ட் கம்பேரிஷன் இல்லாமல் ஸ்ரீசக்தி வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு 2 நம்பர் எடுத்திருப்பேன். இப்போ ஸ்ரீசக்தி ரிசல்ட் ஒரு 5 வார ரிசல்ட் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். 899. ஸ்ரீசக்தி 440 ட்ராவில் பாஸ் ஆன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 782. 41வது ட்ராவில் 427. 42வது ட்ராவில் 485. 43வது ட்ராவில் 503. இன்றைக்கி வந்து 444வது ட்ரா. இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஒரு 4 வாரமாக ஓகேவா ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா, இப்போ இங்கே ஃபஸ்ட்டு 8 9 நம்பர் இருக்கா, ஏசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8 9 72னா அதுக்கு அடுத்த வாரம் 7 2 இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்த வாரத்தில் ஏசி போர்டை பெருக்கல் பண்ணுங்கள். 7 2 7 2 14னா அடுத்த வாரத்தில் இங்கே 4 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கேயும் ஏசி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 4 7ன்னு இருக்கா, 7 4 பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா 28. 28னா 2 இல்லைனா 8னா இங்கே அதுக்கு அடுத்த வாரத்தில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ அடுத்து இங்கேயும் ஏசி போர்டு தான். ஏ போர்டு 4, சி போர்டு வந்து 5. 4 5 பெருக்கல் பண்ணிட்டீங்கன்னா 20. 20னா 2 இல்லைனா 0னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 0 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் ஸ்ரீசக்தி நம்பர் 503. இங்கேயும் ஏசி போர்டை பெருக்கல் பண்ணுறீங்கன்னா 5 3 எடுத்தால் 15. 15னா 1 இல்லைனா 5. இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகுனா நான் வந்து இந்த 2 நம்பருமே சி போர்டில் எடுத்துறேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் ஓகேவா, ஒரு 5 வார ரிசல்ட்டு கம்பேர் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற ஏசி போர்டை பெருக்கல் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இங்கே அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிடும். இது வந்து ஸ்ரீசக்தி 440வது ட்ராலேருந்தே இதே மெத்தட் தான். இதுக்கு முன் வார ஏசி போர்டு நம்பர் 8 9. 8 9 72னா இங்கே 7 2. இங்கே 7 2ன்னு இருக்கா, 7 2 14னா அடுத்த வாரத்தில் 4. 4 7 ஏசி போர்டு. 4 7 28னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 8. இப்போ அடுத்து இங்கே 4 5 ஏசி போர்டு. 4 5 20னா இங்கே அடுத்த வாரத்தில் 0. இப்போ போன வாரம் ஏசி போர்டு வந்து 5 3. 5 3 பெருக்கல் பண்ணுறோம்னா 15. 15னா 1 இல்லைனா 5 பாஸ் ஆனால் நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்துறேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே எடுக்கிற நம்பர் தான். இது ஜென்ரல் கம்பேரிஷன் தான். 0 6 9 இந்த 3 நம்பர் தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த நாள் ரிசல்ட்டில் ரிப்பீட் ஆகிருக்கும். இப்போ ஒரு வாரத்தில் 0 பாஸ் ஆகிட்டா அதுக்கு அடுத்த வாரத்தில் 6 இல்லைனா 9 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். நீங்கள் இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே எடுத்து கம்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி தான் நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரம் நம்பர் 503 0ன்ற நம்பர் இருக்குது. நம்மளுக்கு 0ன்னு பாஸ் ஆன ஸ்ரீசக்தி ரிசல்ட் எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் இங்கே கீழே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 908 அதுக்கு அடுத்த வாரம் 269. 210 அதுக்கு அடுத்த வாரம் 639. இப்போ போன வாரம் நம்பர் வந்து 503. ஏன்னா 0ன்ற நம்பர் இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 6 9 பாஸ் ஆகிருக்கும். 0னா இங்கே அடுத்த வாரம் 6 9. இப்போ போன வாரம் பி போர்டு நம்பர் 0. இப்போ இந்த வாரம் ரிசல்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 6 இல்லைனா 9 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ பி போர்ட்லேயே எடுத்துறேன். ஏன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். 0 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 6 9 இந்த 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கும். இதுலேருந்து ஏதாவது ஒரு நம்பராவது பாஸ் ஆகிருக்கும். 0 6 9 0 6 9. இப்போ 0 இருக்கிறதுனால நான் வந்து இந்த 2 நம்பருமே எடுத்துடுறேன் பி போர்டில் 6 இல்லைனா 9. இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்ரீசக்தி சார்ட் தான். இந்த மெத்தட் ஓகேவா, இந்த வீடியோவில் இருக்கிற 3 மெத்தடுமே வந்து இந்த வருஷத்து ஸ்ரீசக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வாரம் ஸ்ரீசக்தி நம்பர் 6 டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா 149 503. 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9.
இதே மாதிரி இந்த வருஷத்தில் பாஸ் ஆன ஸ்ரீ சக்தி ரிசல்ட் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த வார நம்பருமே இங்கே எழுதியிருப்பேன். இப்போ இங்கே 679 765 அதுக்கு அடுத்த வார நம்பர் 159 129 908 அதுக்கு அடுத்த வார நம்பர் 269 இங்கே 479 772 அதுக்கு அடுத்த வார நம்பர் 782 789. இப்போ இங்கே வந்து 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9 நம்பர் இருந்தால் அங்கே லாஸ்ட்டில் இருக்கிற நம்பர் பாருங்கள். ஓகேவா? சி போர்டு நம்பர் 5 இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 5 45னா அடுத்த வாரத்தில் 5 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கேயும் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9ன்னு இருக்கும்போதே லாஸ்ட் நம்பர் 8 9 8 பெருக்கல் பண்ணிங்கன்னா 72 7 இல்லைனா 2னா இங்கே அடுத்த வாரத்தில் 2 பாஸ் ஆகிருக்கலாம். இங்கேயும் ஓகேவா? 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9 லாஸ்ட் நம்பர் 2 இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 2 18னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 8 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ போன வாரம் ஸ்ரீ சக்தி ரிசல்ட்டில் 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9 லாஸ்ட் நம்பர் 3 9 3 இந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணுறோம்னா 9 3 வந்து 27 27னா 2 இல்லைனா 7 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகுனா நான் வந்து 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே இந்த வருஷத்து ஸ்ரீ சக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட்டில் 9ன்னு நம்பர் இருந்தால் அந்த நம்பரோட அங்கே இருக்கிற லாஸ்ட் நம்பர் ஓகேவா நம்ம சி போர்ட் நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 9 5 45னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 5 9 8 72னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 9 2 18னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 8. இப்போ வந்து 9 நம்பர் இருக்குது 6 டிஜிட் நம்பரில் 3வது டிஜிட் நம்பர் 9 லாஸ்ட் நம்பர் 3 9 3 பெருக்கல் பண்ணுறோம்னா 27. நான் வந்து இந்த 2 7 இந்த 2 நம்பருமே பெண்டிங்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்துறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 2 7 பி கேல்குலேஷன் 6 9 சி போர்டில் 1 5. இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 261 265 291 295 761 765 791 795. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 26 29 76 79 பிசி வந்து 61 65 91 95 ஏசி பார்த்தீங்கன்னா 21 25 71 75. இப்போ இந்த நம்பர் எல்லாமே இந்த வருஷத்து ஓகேவா இந்த வருஷத்து ஸ்ரீ சக்தி சார்ட் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த மந்த்தோ இல்லை இந்த டிசம்பர் மந்த் சார்ட் வச்சு எந்த நம்பருமே வந்து கம்பேரிஷன் இல்லை. எல்லாமே இந்த வருஷத்து ஸ்ரீ சக்தி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். இப்போ ஏ கேல்குலேஷன் 2 7 பி போர்டில் 6 9 சி கேல்குலேஷன் 1 5. ஆளில் பார்த்தீங்கன்னா 6 9ன்னு எடுக்கலாம். ஏன்னா 0 நம்பர் இருந்தாலே 6 9 ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். அப்படி எடுத்தால் 6 9 எடுக்கலாம். அடுத்து பாக்ஸ் வந்து 261 265 291 295 761 765 791 795. ஏபி பிசி ஏசி பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 26 29 76 79 பிசி 61 65 91 95 ஏசி வந்து 21 25 71 75. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.